எடப்பாடியாருக்கு தானே. இப்போ ப்ரீவியஸா இருந்த டிஎம்கே ஆட்சி இது வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணது கிடையாது. பார்த்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் சலுகை போடுறேன்னாங்க. இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்ததுன்றதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் மட்டும் அந்த 1000 ரூபாய் தொகை போட்டு அவங்களோட ஆட்சிக்கு வரணுன்றதுனால அந்த வழியை அவங்க பின்பற்றுறாங்க. கரண்ட் பில்லு, வரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் நம்ம கரண்ட் பில் கட்டுறோம். 2026 யாருக்கு ஓட்டு போடுறீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடியாருக்கு தானே. எடப்பாடியாருக்கு தான். எதனால, என்ன காரணம்? கடைசி 5 வருஷத்துல இந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ரீவியஸா இருந்த டிஎம்கே ஆட்சி இது வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மகளிருக்கு பஸ் விட்டாங்க. ஸோ அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டாக இருந்தால் மட்டும்தான் இலவச பேருந்து, டீலக்ஸ் பேருந்துலாம் ஏறக்கூடாது, அதெல்லாம் கட்டண பேருந்துன்றாங்க. வாகனம்னு மகளிருக்கு விடுறப்போ எல்லாமே சரிசமமாக பண்ணணும், அதையும் பண்ணலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் சலுகை போடுறேன்னாங்க. கடைசியாக இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்ததுன்றதுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் மட்டும் அந்த 1000 ரூபாய் தொகை போட்டு அவங்களோட ஆட்சிக்கு வரணுன்றதுனால அந்த வழியை அவங்க பின்பற்றுறாங்க. மற்ற இத்தனை வருஷமா அவங்க போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது போடவே இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் பில்லு, வரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் பில் மாசத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் மட்டும் தான் நம்ம செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் நம்ம கரண்ட் பில் கட்டுறோம். அது இல்லாமல் வரி பணம் இது எல்லாமே அவங்க எடுத்து எல்லாமே கொள்ளை அடிச்சுட்டு இப்பயும் திரும்பியும் திமுக வரணும்னு நினைச்சா அது நடக்காத காரியம். அது ஓகே. உங்க வயசுல இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா சீமானன் அப்படின்னா திமுக ஓரளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் அதிமுக இளைஞர்கள் கிடையாது. நீங்க ஒரு இளைஞரா இருந்துட்டு அதிமுக சொல்றீங்க, ஸோ அது எப்படி இருக்கு? அதுதானே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டா வந்து தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்தாங்க. ஸோ தளபதின்றவர் இருக்காரு, நல்ல நடிகை, அது ஒண்ணு மட்டும்தான். பட் அரசியல்னு பாக்குறப்போ அவர் அந்த அரசியல்ல ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். அவர் எந்த மாநாடு போட்டாலும் எது போட்டாலும் அந்த ஃபேன் பேஸ் மட்டும் தான் கூட்டம் வருதே தவிர மற்றபடி இந்த அரசியலுக்குன்னு அவங்க கூட்டணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்போ இருக்கிற டீனேஜ் எல்லாமே என்னன்னா தளபதிக்காக நான் வரேன், அவருக்காக ஓட்டு போடுவேன், அந்த ஒரு ரீசன் தான் இருக்கு. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கட்சிக்குமே நம்ம வந்து ஓட்டு வந்து பாதியா பிரியுமே தவிர ஸோ இவங்க வந்து இந்த டெபாசிட்ல ஜெயிப்பாங்க அப்படின்ற இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா இவங்க 2 பேருமே சண்டை போட்டு 2 கட்சியுமே வீணா போக போகுது, அதிமுக மட்டும் தான் வெற்றி பெற போகுதுன்றது இதுதான் என்னோட கோரிக்கை, வேற எதுவுமே கிடையாது. நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து அவர் வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து வேண்டாம், ஏன்னா அவர் நம்மளுக்கு எதுவுமே செய்யல, நம்ம தமிழ்நாட்டையே அழிக்க போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலக போரே வந்திருக்கு, அந்த இடத்துல அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு ஃபேஸ் பண்ற ஒரே ஆளு மோடி மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. எதை வச்சு தடுக்கிறாருன்னா அவரோட வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஸோ முன்னாடி இருக்கிற அந்த கண்ட்ரியில போய் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து எந்த ஒரு அழிவும் வராதமா பாதுகாத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் பிஜேபியை வந்து நம்ம எடப்பாடி ஐயார் இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா அதிமுக மட்டும் தான் வெற்றி பெறும்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஐயா இப்ப இருக்கிற ஆட்சி, அந்த ஆட்சினால மட்டும்தான் தங்க விலை, வரி பணம், பால் விலை, இன்னைக்கு கரண்ட் பில் கட்டுறது எல்லாமே இன்னைக்கு வந்து எல்லாமே அதிக விலையாயிடுச்சு. ஓகேங்களா, இது வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்னால மட்டும்தான் அடுத்த வருஷம் இந்த வர ஏப்ரல் எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே வெற்றி பெறணும்ன்றது ஆசைப்படுறேன், வேற எதுவுமே கிடையாது. விஜயனை பத்தி கருத்து எதுவும் இல்லை பிரதர். நல்ல மனுஷன், நல்ல நடிகை, அது மட்டும் தான் சொல்லுவேன். பட் அரசியல்னு வந்துட்டா அதுல ஒண்ணுமே கிடையாது, 0 தான், வேற எதுவுமே கிடையாது பிரதர். ஓகே. இப்ப 2026ல நிறைய பேர் பார்த்தா போட்டி இருக்காங்க, சீமானும் போட்டி இருக்காரு. ஸோ 2021 தேர்தலில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கீகாரப்பட்டுச்சு. 2026 அங்கீகாரப்பட்டு யாரை சொல்றீங்க? சீமானவர்களை பத்தி பேசணும்னு பாத்தீங்கன்னா போன ஆட்சியில வந்து நான் ஓட்டு போட்டது சீமானது தான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா அவர் பேசின வார்த்தை எல்லாருக்குமே நல்ல ஒரு கருத்தா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சியிலயும் போய் வாய் வைக்கிறது நல்லா இல்லை. ஸோ அதனால அவர்லாம் இந்த ஒரு சீட்ல கூட அவர் தனித்து தான் போட்டிடுறாரு. பட் அடுத்தவங்கள வந்து குறை பேசுறது வந்து அது நல்லா இல்லை இல்லையா? இப்போ வந்து விஜய் அவரு தளபதியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு,
புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒருத்தரையும் வந்து குறை சொல்றது வந்து அது நல்லா இல்லை. ஸோ அதனால இந்த இந்த காம்படிஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல எடுத்தீங்கன்னா 3 கட்சி மட்டும்தான், தாவேகா, டிஎம்கே, ஏடிஎம்கே. இந்த 3குள்ள தான் போட்டியே. அதுலயும் ஓட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டுல மட்டும் தான் வெற்றி பெறுவாங்க. அது யாரு வெற்றி பெறுவாங்கன்றது தெரியாது. அம்மா இந்த பீரியட்ல நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்தாங்க. ஓபிஎஸ் கடைசியா வந்து சசிகலா அவங்க கூட சேர்ந்து ஒரு தெல்லுமுள்ளு பண்ணி மோசடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் ஐயா வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி ஐயா நல்லா தான் ஆட்சி பண்ணாரு, எல்லாமே சரிசமமா பண்ணாரு. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்னால திரும்பி ஆட்சி மாறுற சூழ்நிலை வந்ததுனால ஏடிஎம்கே வந்துச்சு, ஸ்டாலின் ஐயா வந்தாரு, இந்த விஷயம்லாம் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அதனால மட்டும்தான் ப்ராப்ளமே. இப்போ அவங்கவுங்க என்னன்னா ஒரு கட்சியிலையும் இந்த கட்சியில மதிப்பு இல்லைன்றதுனால மட்டும்தான், இப்ப புதுசா வர கட்சியில போனாவது எனக்கு மதிப்பு இருக்குன்றதுனால மட்டும்தான் ஓபிஎஸ் ஐயா அதுல போயிருக்காரு, வேற எதுவும் கிடையாது. அதிமுக ஆட்சியில என்னென்ன சலுகை எல்லாம் கொடுத்தாங்க, என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க? அதிமுகல இப்ப கொடுத்திருக்க சலுகை என்னன்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு பஸ் ஆல்ரெடி விட்டுருக்காங்க. சோ இப்போ வந்து ஆண்களுக்கும் பஸ் இலவசம்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசிங்கப்படுத்துறது இல்லைங்க. இப்போ இங்க இந்தியா தமிழ்நாடுன்னு பாத்துட்டீங்கன்னா, தமிழ்நாடுன்னு இல்லை, நம்ம நாட்டுக்கு எல்லாமே ஒரே உரிமை மட்டும்தான், பெண் ஆணுலாம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாருக்குமே சரி சமம்ன்றதுனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி ஐயா கவர்மெண்ட் பஸ் வந்து எல்லாருக்குமே இலவசம் தான், அதை வந்து அவர் வந்து முடிவு பண்ணி அறிக்கை இட்டு இருக்காரு. அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். இதுவே நல்ல விஷயம் தானே உங்களுக்கு? பெண்கள் மட்டும் போக வேண்டாம், ஆண்களுக்கும் இலவசம் சொல்றது நல்ல விஷயம் தானே? அதேதான் இப்ப மகளிருக்கும் சொன்னாங்க. மகளிர் வாகனம் வந்து இலவசம் சொன்னாங்க ஸ்டாலின். அதை மட்டும் ஏத்துக்க தெரியுது, எடப்பாடி சொன்னா ஏத்துக்க முடியாதா? இல்ல, அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா எல்லாமே தடை செஞ்சிருக்காங்க. சோ அது என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க ஐயா? நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதிமுகல கொண்டு வந்ததுதான் மடிக்கணனி, இலவச மடிக்கணனி. பெண்களுக்கு, அதாவது பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணனி கொடுத்தாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு வந்து சைக்கிள் இலவசமா கொடுத்தாங்க. இது கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா. அதிமுக ஆட்சியில மட்டும் தான் கொடுத்தாங்களே இது. ஓகேங்களா? இது இல்லாம பாத்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், ஸோ அவங்களுக்கு வாகனம் இலவசமா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தையல் மிஷின் இலவசமா கொடுத்தாங்க. இவ்வளவும் எல்லாமே பண்ணது அதிமுக ஆட்சியில மட்டும்தான். இதை கல்யாணம் பண்ணதும் அதிமுக ஆட்சியில கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில பண்ணதை இப்ப அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க திமுக ஆட்சி, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. தாலி பச்செல்லாம் அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா சோ தாலிக்கு எல்லாம் எடுத்துட்டாங்க, தாலி காசு எடுத்துட்டாங்க. சோ படிச்ச மாணவர்களுக்கு பார்த்தா காசு எடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணுவாங்க. சோ அதிமுக ஆட்சியில பார்த்தா எல்லாமே தடை செஞ்சிருக்காங்க. சோ அதை பத்தி நினைக்கிறேன். அதுதான் இதுலயே உங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சி வந்து நல்லபடியா பண்ணிருக்காங்க அப்படின்றது. சோ இவ்வளவு சலுகையும் அதிமுக ஆட்சியில பண்ணிட்டு இப்ப திமுக ஆட்சி எல்லாத்தையும் சலுகையை நிறுத்துறாங்க அப்படின்னா என்ன குறை சொல்றாங்கன்னாக்கா, எடப்பாடியார் போயிட்டு சொல்றாங்க காலில் வந்து சசிகலா காலில் வந்து பதிவு வாங்கினாரு, அவங்க துரோகம் செஞ்சுட்டு, அதனால அவர் ஓட்டு போட்டு தயவுசெய்து யாரும் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு காலில் வந்து பதவி வாங்கினவர் தான் அந்த ஆட்சி ஆண்டு நல்லபடியா பண்ணி கொடுத்தாரு. இதே எதுவும் சொல்றதுதான் இப்பயும் அந்த ஆட்சி ஆண்டாருன்னா அவரு மக்களை நல்லபடியா காப்பாத்துவாருன்றதா விஷயமே, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது ஐயா. அந்த திருமாவளவன் பற்றி திருமாவளவன் ஐயா நல்லா தான் இருந்தாரு, திமுகவோட கூட்டணி வச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப என்ன எப்படி இருக்காருன்னே தெரியல. இந்த எலெக்ஷன்ல எங்க இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ரீல்ஸும் வரல, இன்ஸ்டாகிராம்ல எந்த ஒரு பொலிட்டிக்கலா அவரோட மெசேஜ் எதுவுமே நான் பார்க்கல சார் இது வரைக்கும். போராட்டம் பண்ணாங்க, அது எதுக்காக பண்ணாங்கன்னே தெரியல. போராட்டம் பண்றது அந்த ஒரு கான்செப்ட்ல மட்டும்தான் அவர் தெரிஞ்சாரே தவிர மற்றபடி எந்த விஷயத்திலுமே வந்து இந்த எலெக்ஷனுக்கு அவர் அதுல 1% எதனா போட்டிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. மது ஒழிப்பு நடத்துறாங்க தான் ஐயா. இது வரைக்கும் இத்தனை ஆட்சியிலயுமே மது ஒழிப்புன்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா நம்ம நாட்டுல அதை ஒழிக்க முடியாது. வீட்டு பக்கம் அந்த சைட்ல இருக்கிற மது கடையெல்லாம் மூட சொன்னாங்க, அதை மூடிட்டாங்க. வெளியே இருக்கிற மது கடையில அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே அதுல போக்குறதுக்கான ஒரு மருந்தா அதை தான் பயன்படுத்துறாங்க. அதிமுக ஆட்சியில திமுக இருக்கக்கூடிய நிறைய முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒயின் ஷாப் முன்னாடி வந்து போராட்டம் நடத்துறாங்க, கருப்பு குடிலாம் மாட்டிக்கிட்டு. ஓகேங்களா? இது ஆட்சி அவங்க பிடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தா அது வந்து தடை செய்யாம இருந்தாங்க இல்லையா? அதை பத்தி நினைக்கிறேன். அதான் அவங்க ஆக்சுவலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, குத்துற மாதிரி குத்திட்டு அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு திரும்பியும் அதை நான் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது இல்லையா? இதுதான் விஷயமே. அவங்க வந்து அதை நான் தடை செய்வேன்னு சொல்றாங்க,
சொல்றது மட்டும் தான் பேச்சே தவிர பட் அதுலயும் அவங்க கமிஷன் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டிலுக்கு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் எடுக்கிறாங்க. அந்த 10 ரூபாய் யாருக்கு போகுது? இவங்களுக்கு தான் போகுது. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவுமே தடை செய்யணும்னு பார்த்தாங்கன்னா அவங்களால செய்யவே முடியாது. அது நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு கிடையாது. சரி அதுக்கு சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அதுதான் ஐயா, இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கணும். நீட் தேர்வு ரத்து செய்யல, ஓகேங்களா? அவங்க ஆட்சியில என்னதான் நல்லா செஞ்சிருக்காங்கன்றத கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க. கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால திமுக செஞ்ச செயல்ல எதுவுமே வந்து கரெக்டா அவங்க பண்ணல. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் ஏடிஎம்கே சூஸ் பண்றேன் நான். ஓகே.